ஸோ நாங்கள் இன்னைக்கு பொருட்காட்சி போயிருந்தோம். நம்ம கண்காணிய மைதானத்தில் போட்டிருக்காங்கல்ல. ஸோ 24th ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் ஜூன் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து போயிருந்தோம். ஸோ போயிட்டு வரும்போது திங்ஸ் வாங்காம வர முடியுமா நம்மளால? கண்டிப்பாக திங்ஸ் வாங்கிட்டு தான் வருவோம். ஸோ கொஞ்சம் நிறையவே திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க, பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜார். ஸோ இது வந்து அந்த செராமிக் ஜார் தான், உப்பு போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி நிறைய மல்டி பர்பஸ் ஜார். பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால எனக்கு அதை வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் என்னோட ஃபேவரட் கலர் வேறையா, ஸோ கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடிக்கி டாங்ஸ். ஸோ ஏதாவது நம்ம வந்து திருப்பி போடணும் அடுப்பில், அப்படி ஏதாவது ஒன்று தூக்கி விட்டு திருப்பணும்னா கை போட முடியாது, ஏற்கனவே சுட்டுடிச்சு தெரியும்ல. ஸோ அதனால தான் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் குவாலிட்டியாக பரவாயில்லாமல் இருந்து. ஸோ 80 rupees ஒன்று. ஸோ வாங்கிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுல். ஸோ சின்ன ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்றதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி பரவாயில்லாமல் இருந்ததுனால இந்த பவுல் ஒன்று வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோவர். ஸோ கார்டனிங் வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஊர்ல வீட்டில் வந்து நம்ம நிறைய நம்ம செடியெல்லாம் நட போறோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பார்க்குற இடத்துல எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஷோவர் அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். மண் எப்படி கிளறி 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 பூந்தோட்டம் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் எல்லாம் வைக்க போறோம். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வந்து இந்த சுரண்டி எடுக்கிறது வந்து வாங்கியாச்சு இன்னொரு எக்ஸிபிஷன்ல லாஸ்ட் இயர். ஸோ இது நெக்ஸ்ட் இந்த முக்கியமான விஷயம் இந்த ஸ்பாஞ்ச். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது இதுதான், ஓகேவா? ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ்லாம் தான் பார்த்துருக்கேன். ஸோ மேஜிக் ஸ்பாஞ்ச் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் டெமோ கண்டிப்பாக காமிப்பேன் இதை ஓப்பன் பண்ணி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கவுண்டர் டாப்ல ஏதாவது பால் களைஞ்சாலோ இல்லைன்னா இந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே தொடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்வைப்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இதோட பர்பஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 250 ml தண்ணி வரைக்கும் இதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வித்தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா? ஸோ இந்த டெமோ வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் கண்டிப்பா உங்களால என்னோட எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாக்ஸ். ஸோ இது என்ன? ஜுவல்லரி பாக்ஸ். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 12 அறை இருக்கும் பாருங்க, சின்ன சின்ன செப்பரேஷன்ஸ். இந்த பார்ட்டிஷன்ஸ்குள்ள நம்ம வந்து கம்மல் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ என்னோட முதல் கிரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மல். எங்க போனாலும் கம்மல் வாங்காம வரவே மாட்டேன். மேட்சா கம்மல் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு 12 இருக்கக்கூடியதான் வாங்கியிருக்கேன். தேவைப்பட்ட இன்னும் நம்ம வாங்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கிளிப் பர்ச்சேஸ். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கிளிப். இதை யாரெல்லாம் சைல்டுஹுட்ல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து சின்ன பிள்ளைல நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். நிறைய மாடல் இருந்துச்சு, இந்த கிளிட்டர்ஸ் போட்டது அதெல்லாம் இருந்துச்சு. பட் இதுதான் நான் வாங்குறேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளைல இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அதை பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே வாங்கியாச்சு. இப்படி ஆடிட்டே இருக்கு நம்ம தலையில வச்சு ஒன்று சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி முத்து போட்டது இதுதான் உழைக்கும். பார்த்து வாங்கினீங்கன்னா இதான் வாங்கணும், சரியா? கிளிட்டர்ஸ் வாங்காதீங்க, போயிடும் அப்படியே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். முன்னாடி கலர் கலராக வாங்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே லூஸ் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால சரி ஓகே ஒரு செட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஃப்ளவர் கிளிப்பு நிறைய. இப்போ இது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நானுமே வந்து இது வரைக்கும் வைக்கல இது, அதனால ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து குட்டி கிளிப்பு. ரொம்ப 2 முடி தான் வைக்க முடியும். ஆனாலும் சரி பார்க்க அழகா இருந்தனால சரி ஒன்று எடுத்து பார்ப்போம். நல்லா கிளிப் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இதுவுமே ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 4 ஐட்டமும் ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பவுலில் இது இந்த கிளிப், இந்த 4 ஐட்டமும் ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பரவாயில்ல அந்த கடையில். மற்ற கடையில் இருந்த குவாலிட்டியை விட எனக்கு பிடிச்சிருந்தனால மட்டும் இந்த கிளிப்பு வேற கடையிலையும் பார்த்தேன், பட் அந்த கடையில் பரவாயில்ல. ஓகே. ஸோ அதோட ஃபுல் vlog எடுக்கிற அன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த ஷாப் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன், சரியா? நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபேவரட் பர்ச்சேஸ் ஆஃப் த எக்ஸிபிஷன், சரியா? ஸோ ஆஸ் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் கிரேஸ் என்னோட கம்மல்னா, என்னோட செகண்ட் கிரேஸ் என்னன்னா பேங்கிள்ஸ். பட் என்ன ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டக்குன்னு கிடைக்காது. ஸோ கண்ணாடி வளையல்லாம் பார்ப்பேன், எனக்கு கிடைக்காது. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் வளையல். ஸோ இது ஃபைபர்னு சொன்னாங்க, பட் எனக்கு சைஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கறதுனால உடனே வாங்கிட்டேன். இதை கையில போட்டு பார்த்தா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா?
அதனால் உடனே என்னென்ன கலர் வேணுமோ எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ பேங்கிள் ஷாப்பை பார்த்த உடனே என் ஹஸ்பண்ட் அப்படியே லைட்டாக திரும்பினாங்க. அந்தால நானும் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு டக்குன்னு நானும் சேர்ந்து திரும்பிட்டேன். அந்தால உள்ளே போய் பார்த்தோன்னே எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் 3 செட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து வயலட். இதிலெல்லாம் என்கிட்ட வந்து சாரி இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சாக நம்ம வந்து அப்படி கிராண்டாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்ல லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து டப்பாவில் பத்திரமா கலத்தி வச்சிடணும் இமீடியட்டாக, இல்லைன்னா நாசம் ஆகிடும். அந்த கிளிட்டர்ஸ் போயிட்டுன்னா அதோட லுக்கு போயிடும் பார்த்தீங்களா. ஓகே, இது ஒரு 4 வளையல் மட்டும் எடுத்துக்கும். ஸோ கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நல்லா இருக்கா பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருக்கா? ஸோ இன்னும் நிறைய வாங்கலான்னு தான் தோணுச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, ஒரு ஆரஞ்சு கலர் இருந்துச்சு வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. சரி இதுவே நிறைய ஆயிடுச்சு, நம்மளுக்கு போதும், அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பார்த்தீங்களா நல்லா இருக்கா? ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டால் மட்டும்தான் போட்டிருக்காங்க பேங்கிள்ஸ் தனியாக. மற்ற கடைகள்ல எல்லாமே இருக்கு, அந்த மாதிரி கடை தான் இருக்கு. ஒருத்தங்க வந்து தனியா பேங்கிள்ஸ்க்காகவே வச்சிருக்காங்க ஸ்டோரு. ஸோ அந்த ஸ்டாலை போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஒர்த்தான பேங்கிள்ஸ் தான், எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் பார்த்தீங்களா. ஸோ நல்லா ஒர்த்தா இருக்கும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்க போகும்போது vlog போடும்போது எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்றேன், சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த விளையாட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது அதுல வந்து நம்மளுக்கு ஒரு வேளை தான் பிரைஸ் கிடைக்கும், ஆனா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே. அதனால நாங்க போய் விளையாடணும். ஆனா எல்லா வாட்டியும் டெடிபியர் மாதிரி ஏதாவது கிடைக்கும். இந்த வாட்டி நேர் மாறா எங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு பாக்குறீங்களா? 2 குட்டி ட்ரே கிடைச்சிச்சு. இல்ல பேம்பு ரிங் போட்டு பார்த்தோம், அதுல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் உருட்டி விடுறது, அதுலதான் எங்களுக்கு இந்த 2 பிரைஸும் கிடைச்சிச்சு. ஏன்னா அதுல என்ன வந்தாலும் பிரைஸ் இருக்கு. ரிங் போட்டு பார்த்தோம், ஒரு குட்டி மீன் தொட்டி வச்சிருந்தாங்க, ரொம்ப ஆசையா தான் இருந்துச்சு, பட் விழவே இல்லை. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், 2 வாட்டி வேஸ்ட். திருப்பி இன்னொரு விளையாட்டு விளையாண்டோம், அதுல 1ல எதுவுமே கிடைக்கல. 2வது வாட்டி இதுல வந்து ஒரு வாத்து மட்டும் கிடைச்சிச்சு. ஸோ இதுல வந்து 2 பந்து உள்ளாடி போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்திருக்கும். பட் 1 தான் உள்ளாடி போட முடிஞ்சது ஹஸ்பண்டால, மீதி எல்லா பாலும் வெளியே போயிடுச்சு. பட் இதுதான் பெஸ்ட், நமக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் இதுதான். ஏன்னா இந்த மாதிரி வாத்தெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க யோசிப்போம்ல, இதெல்லாம் கிஃப்டா இது மாதிரி நம்மளுக்கு பிரைஸா கிடைக்கும் போது ஜாலியா இருந்துச்சு. ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே திருப்பி வந்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாத்தெல்லாம் வச்சிருந்திருக்கேன் சின்ன பிள்ளைங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் போயிருந்தோம். அவர்கள் கூட தொங்குவாங்க இருந்து. ஆமா, இவரும் வந்து இங்க இருந்து இவங்க கூட இப்படி ஜாயின் பண்ணிப்பாரு. இது பக்கத்துல இப்படி உட்கார வச்சிருவேன், அப்படி ஸ்டைலா உட்காந்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் போனோம். பட் எல்லாமே கவர் பண்ண முடியல எங்களால, ஏன்னா நிறைய இருக்கு. குறிப்பிட்ட டைம்ல எங்களால கவர் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா செகண்ட் டைம் நாங்க விசிட் பண்ண தான் போறோம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்றேன். இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போதைக்கு, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தோட பிரைஸ் உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஸோ இந்த பவுல் பாத்தீங்க அப்படின்னா 40 rupees. 40 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏன்னா வந்து ரொம்ப மெல்லிஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் டியூரபிளா தான் இருக்கு. ஸோ 40 rupees. நெக்ஸ்ட் இந்த ஜாடி பாத்தீங்க அப்படின்னா 70 rupees. ஸோ இதுவுமே வந்து பிரைஸுக்கு ஒருத்தம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து 70 rupees. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 90 rupees. ஸோ 90 rupeesக்கு நமக்கு 12 racks கிடைக்குது. ஸோ இதுலயும் பெருசு அவைலபிளா இருந்துச்சு, 200 rupeesக்கெல்லாம் இருந்துச்சு. பட் நமக்கு இப்போதைக்கு இதுதான் நமக்கு ஸ்டோர் பண்ண வசதியா இருக்கும். டப்பா பெருசாகும் போது கஷ்டம் இல்லை ஸ்டோர் பண்றது. ஸோ இது போதும். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 80 rupees. இந்த ஷோவல் பாத்தீங்க அப்படின்னா 40 rupees. ஸோ 40 ரூபாய் இது. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஜஸ்ட் 100 rupees தான் கைஸ். இந்த 100 rupeesக்கு நமக்கு வந்து ஈஸியா ஸ்டெயின் தொடச்சி எடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒர்த்து தான் கண்டிப்பா. அண்ட் இந்த 4 ஐட்டம் சொன்னேன் இல்லையா, இந்த பேண்ட், இந்த பட்டர்ஃபிளை, இந்த கிளிப் எல்லாம் சேர்த்து 110 ரூபா ஆச்சு. ஸோ எக்ஸாக்டா தனித்தனியா விலை தெரியல, மொத்தமா தான் வாங்கினேன், அதனால 110 ரூபா ஆச்சு. ஸோ அது வந்து கம்பேரிட்டிவ்லி நல்ல பிரைஸ் ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க, நல்ல கிளிப் தான். பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பெர் பீஸ் 100 rupees, பெர் செட் 100 rupees. அந்த கடையில என்ன பேங்கிள் எடுத்தாலும் அந்த 100 rupees தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ நமக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் கிடைக்கும். குறுக்குக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் நம்ம ஸ்பைனுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு வந்து நல்லா பேக் பெயின் வரும். லேப்டாப்லாம் ஒர்க் பண்ணனால எனக்கு நான் பிஹெச்டி பண்ணனால எனக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ 200 rupees ஒரு பீஸ்க்கு சொன்னாங்க. 2 எடுத்தால் 300 சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்று தான் தேவையாக இருந்துச்சு. அதனால் 1 கேட்டோம். 200 கேட்டார். பட் நாங்கள் வந்து பேரம் பேசி 175க்கு முடிச்சிட்டோம். ஸோ இதுவுமே ஒரே ஒரு கடை தான் ஒரு தாத்தா வச்சுருக்காரு. போனீங்கன்னா விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? vlog தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது கம்ப்ளீட் vlog எடுத்து போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் whenever I upload a new video. அது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வெயிட் லாஸ் டயட் பிளான்ஸ் இருக்கு. அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So see you guys in the next video. Until then, bye.